செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகபோக வரவேற்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில தாவேக்காவுக்கு பெரும் பலம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிலைமையே வேற அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்ற மாதிரியும், செங்கோட்டையனின் கடந்த கால அரசியல் நிகழ்வுகளை திருப்பி பார்க்கும்போது விஜய் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு எதிராக பலரும் அந்த கட்சியில் இருப்பவங்களே பார்த்தீங்கன்னா ஏம்பா சேத்த அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு புலம்ப வச்சிட்டாரு. அப்படி செங்கோட்டையனினுடைய உண்மையான முகம் என்ன, கடந்த காலத்துல செங்கோட்டையன் பண்ண வேலைகள் என்ன, அதாவது அவர் மீது இருக்கக்கூடிய வெளிவராத திடுக்கிடும் அந்த ரகசியங்கள், தகவல்கள், அவரை பற்றி இதுவரை வெளிவராத பல உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது செங்கோட்டையன் செய்த ஊழல்கள், அடாவடிகள் அப்படின்னுட்டு செங்கோட்டையன் அவர்களுடைய கொடூர முகம்தான் தற்போது வைரலாகி வருகின்றது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்திருக்கின்றார். இணைந்த பிறகு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தார்னா, ஜெயலலிதா இருந்தவரை புனித ஆட்சி நடந்ததாகவும் மீண்டும் புனிதமான நேர்மையான ஆட்சி அமைய விஜய் முதலமைச்சராக உயிர் மூச்சு இருக்கும் வரை பாடுபடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தபோது செய்த அடாவடிகளும் ஊழல்களும் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. 1977 ஆண்டு தேர்தலில் சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து முதல் முறையாக செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு தேர்வானார். அதன் பிறகு 1980, 1984, 1989, 1991 ஆகிய தேர்தல்களில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த செங்கோட்டையனுக்கு 1991 ஆட்சிக்கு வந்ததும் போக்குவரத்து துறை மற்றும் வனத்துறை அமைச்சர் பொறுப்பை ஜெயலலிதா தூக்கி கொடுத்தார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அப்போதே கிட்டத்தட்ட 2.6 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக செங்கோட்டையன் மீது 1996 சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதனுடைய மதிப்பு தற்போது பல கோடிகளை தாண்டும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் கடந்த 2000ஆம் ஆண்டில் செங்கோட்டையன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,05,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். இதன் காரணமாக 2001 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனால் போட்டியிட முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து அதிர்ந்து போயிருக்கின்றனர் விவரம் அறிந்த தாவேகா தொண்டர்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து செங்கோட்டையன் அப்போது மேல்முறையீடு செய்த நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததால் 2002 தண்டனை மற்றும் வழக்கில் இருந்தும் தப்பித்தார் இந்த செங்கோட்டையன். அதாவது குற்றம் செய்தது உறுதிதான் அப்படின்ட்டு உறுதியான பிறகு கூட ஆட்சிக்கு வந்ததால தப்பித்தார். இதே போல ஜெயலலிதாவிற்கு பரிசு பொருட்கள் வழங்கிய வழக்கிலும் செங்கோட்டையின் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் நடந்த மிக மோசமான வன்கொடுமை சம்பவமாக நினைவு கூறப்படுவது என்றால் அது வாச்சாத்தி வன்கொடுமை நடந்தபோது வனத்துறை அமைச்சராக இருந்ததே இந்த செங்கோட்டையன் தான் என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம்.
1992ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே வாச்சாத்தி என்ற மலை அடிவார பழங்குடியின கிராமத்திற்குள் வீரப்பனுடன் தொடர்புடைய சந்தன மரக்கடத்தல்காரர்களை பிடிப்பதாக கூறி வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த எல்லா வீடுகளும் சூறையாடப்பட்டதோடு பழங்குடி மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் 18 பெண்கள் பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர். அப்படி ஒரு மோசமான சம்பவமும் அப்போது அரங்கேறியது. இத்தகைய கொடூரத்தை அரங்கேற்றிய பிறகும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு வழக்கு பதிந்தது கொடுமையிலும் கொடுமையான விஷயம். தமிழக வரலாற்றில் கரும் புள்ளி சம்பவமாக பார்க்கப்படும் இந்த சம்பவத்தை அப்போது வனத்துறை அமைச்சராக இருந்த இதே செங்கோட்டையன் மூடி மறைக்க முயற்சி செய்ததோடு பாதிக்கப்பட்ட பழங்குடிகளையே ஈவு இரக்கமின்றி குற்றவாளியாக சித்தரித்தார் என்பது கொடுமையிலும் கொடுமை. பழங்குடிகள்தான் அதிகாரிகளை மரத்தில் கட்டி வைத்து அடித்ததாகவும் கடத்தல்காரர்களை பிடித்ததை தவிர வேறு எந்த ஒரு சிறு தவறும் நடக்கவில்லை என அபாண்டமான பொய்யை இந்த செங்கோட்டையின் சட்டப்பேரவையில் அள்ளி வீசியது மிக பெரும் கோபத்தை அப்போது மக்களிடையே ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையீட்டின் காரணமாக இந்த வன்கொடுமை சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்ததோடு தொடர் சட்ட போராட்டத்தால் வாச்சாத்தி வன்கொடுமையில் ஈடுபட்ட 215 பேர் குற்றவாளிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு செங்கோட்டையனின் முகத்திரையை முழுவதுமாக கிழித்து எரிந்ததாக அப்போது பாதிக்கப்பட்ட மக்களால் பேசப்பட்டது. இந்த செங்கோட்டையனின் முகத்தில் கரியையும் பூசினர் பாதிக்கப்பட்ட மக்கள். அதன் பிறகு 2006, 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்களில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தொடர்ந்து செங்கோட்டையன் வெற்றி பெற்றாலும் அரசியலில் பெரிதாக கோலோச்ச முடியாமல் மிக பெரும் சரிவை சந்தித்து கொண்டே இருந்தார். 2011 மீண்டும் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தாலும் ஒரே ஆண்டிற்குள் வேளாண்மை துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வருவாய்த்துறை என ஜெயலலிதா அடுத்தடுத்து பொறுப்புகளை கொடுத்தும் மாற்றியும் அலைக்கழித்தார். ஒரு கட்டத்தில் செங்கோட்டையனின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் ஜெயலலிதா அவர்களிடமே புகார் அளிக்க கோபமடைந்த ஜெயலலிதா அவர்களோ அமைச்சர் மற்றும் கட்சி பதவிகளையும் செங்கோட்டையனிடம் இருந்து பறித்தார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். இதனை அடுத்து ஜெயலலிதா அவர்கள் மறையும் வரை செங்கோட்டையனால் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தலையெடுக்க முடியவே இல்லை. 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2021 வரை செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சீரழிக்கப்பட்டதாக புகார்களும் எழுந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அரசியல் அடைக்கலம் தேடி தாவேகாவில் இணைந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இத்தகைய செங்கோட்டையன் நேர்மையான புனிதமான ஆட்சி அமைய பாடுபடுவேன் என கூறுவது சிரிப்புக்குரியதாக இருப்பதாகவும் இது எல்லாம் தாவேகா தலைவர் விஜய்க்கோ அல்லது அந்த கட்சி தொண்டர்களுக்கோ தெரியுமா தெரியாதா என்பது கூட தெரியவில்லை என்பது கேள்விக்குறிதான். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் முடிசூடா அரசியல்வாதியாக இருந்த இந்த செங்கோட்டையன் இருக்கக்கூடிய இந்த செங்கோட்டையன் 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெட்டிக்கடை நடத்தி வந்த சாதாரண திமுக தொண்டரான வெங்கிடு என்பவரிடம் தோல்வியடைந்தார். அதற்கு முன்பு 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தும் பணத்தை வாரி இறைத்த போதும் அவர் மீது இருந்த ஊழல் மற்றும் அடாவடி புகார்களால் அவர் வெற்றி பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வரலாறு அப்படின்றது என்னதான் அவர் பல முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும்
அந்த ஊழல் வழக்கோ, மிக முக்கியமாக அந்த வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கோ அவருடைய கொடூர முகத்தை காட்டுகின்றது. இது தெரியாம இப்படி விஜய் சிக்கிட்டாரே அப்படின்றது தான் விவரம் அறிந்தவர்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. இந்த செங்கோட்டையன் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு, ஊழல் வழக்கு இதெல்லாம் பற்றியும், மிக முக்கியமாக அவர் தாவேக்காவில் இணைந்திருப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செங்கோட்டையனின் உண்மையான முகம் என்ன அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.